நமோ நாராயணாய நமக. சர்வக சர்வ வித்மானோ விஸ்வக்ஷேனோ ஜனார்த்தனக வேதோ வேத விதவ்யங்கோ வேதாங்கோ வேத வித்கவிகே. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? நாம் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக. இன்றைக்கி நாம் பார்க்க போகும் திருநாமம் 129வது திருநாமம் வேதக. அதாவது என்னென்னா, அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தின் பொருளை உணர்ந்தவர். சொல்லும் முறை வேதாய நமக வேதாய நமக. இந்த வேதாய நமகத்தினுடைய எம்பெருமானுடைய பெருமைகளும் அதனுடைய கதையும் பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை பாருங்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருமங்கை ஆழ்வார் வடக்கே பத்ரிநாத் முதல் பல திவ்ய தேசங்களுக்கு பெருமாளை பற்றி பாடி பாடி சீர்காழி வந்தடைந்தார். அவரது சீடர்கள் பல்லக்கில் சுமந்து கொண்டு ஆலிநாடார் அப்படின்ற ஒரு இடம், ஆலிநாடார் வந்தார், அருள்மாறி வந்தார், அரட்டமுக்கி வந்தார், அடையார் சீயம் வந்தார், கொங்கு மலர் குளவியர் வேல் வந்தார், பரகாலன் வந்தார், கலியன் வந்தார், மங்கை மன்னர் வந்தார், அடுத்தது 4 கவி பெருமாள் வந்தார் என்றெல்லாம் முழங்கப்பட்டார்கள். அதாவது அவரை பற்றி போகிறப்ப நம்ம இப்போ சொல்லணும்ல, ஆலிநாடார் வருகிறார், அருள்மாறி வருகிறார் அப்படின்றது என்றெல்லாம் கோஷமிட்டு கொண்டு வந்தார்களாம். அப்போது சீர்காழியில் உள்ள ஞானசம்பந்தரின் சீடர்கள், நிறுத்துங்கள், எங்கள் சம்பந்தர் பெருமாள் வாழும் இவ்வூரில் வேறு ஒருவரை 4 கவி பெருமாள் என அழைப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றார்களாம். எங்கள் ஆழ்வார் ஆசுகவி, மதுரகவி, விஸ்தாரகவி, சித்திரகவி என 4 வித கவிகள் பாட வல்லவராக இருப்பதால் 4 கவி பெருமாள் என்கிறோம். அதில் என்ன தவறு என்று கேட்டார்கள் ஆழ்வாரின் சீடர்கள். இதெல்லாம் இவர் சொல்கிறாரு. அவன் நிறுத்துங்க, எங்கள் பெருமாள் சீர்காழியில் ஞான சம்பந்தர் இருக்கும்போது உங்களுடைய திருமங்கை ஆழ்வாருடைய புகழை பற்றி பாடாதங்க அப்படின்னோடனே இவங்க சொல்கிறாங்க, எங்களுடைய ஆழ்வாருக்கு எல்லா விதமான கவிகளும் தெரியும், அவரை பற்றி பெருமையாக பாடுறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஆழ்வாருடைய சீடர்கள் சொன்னோடனே அதுக்கு அப்படியானால் எங்கள் தலைவருக்கும் உங்கள் தலைவருக்கும் போட்டி வைத்து பார்ப்போம், அதில் யார் வெல்கிறார்களோ அவரே 4 கவி பெருமாள் என்றார்களாம். சம்பந்தரின் சீடர்களும் ஆழ்வாரின் சீடர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். உடனே எப்போதும் தலைவர்களுக்குள் சண்டையோ பொறாமையோ இருந்ததில்லை. சீடர்கள் போட்டியை விரும்பியதால் ஆழ்வாரும் சம்பந்தரும் அதற்கு இசையும்படி ஆயிற்றது. ஆனால் மனித அளவில் அவர்கள் இருவருமே ஒருவர் மீது ஒருவர் மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறார்கள். குறித்த நேரத்தில் போட்டிக்காக குறித்த இடத்துக்கு திருமங்கை ஆழ்வாரும் சம்பந்தரும் வந்தார். அப்போது சம்பந்தர் திருமங்கை ஆழ்வாரை பார்த்து, சீர்காழியில் சிறப்பை சித்தரித்து ஒரு குரல் பாடும் என்றாராம். திருமங்கை ஆழ்வாரோ சீர்காழி கோவிலில் கொண்டிருக்கும் உலகளந்த பெருமாளை குறித்து அவர் ஒரு பாட்டை பாடினாராம். அதாவது இவர் ஆழ்வார் சீர்காழியில் உலகளந்த பெருமாளை பற்றி ஒரு பாட்டு பாடினார். சீரமே விண்ணகரே சேர்மின் நீரே என தொடங்கி 9 பெரிய பாடல்களை பாடினார். என்ன 1.25 அடியில் குரல் பாடச் சொன்னால் என் சீர் கழிநெடியில் அடி ஆசிரியர் விருத்தம் பாடுகிறீர்களே என்று சொன்னவுடன் எல்லாரும் சம்பந்தரின் சீடர்களை எல்லாம் ஒரே சிரித்தார்களாம். சிரித்த உடனே, இல்லை, அவர் பாடியது சரி என்றாராம் சம்பந்தர். எப்படி பாருங்கள், இதை பாடினோடனே சம்பந்தரோட சீடர்கள் சிரித்தார்கள். ஆனால் சம்பந்தர் சொன்னாலும், இல்லை, அவர் பாடினது சரி, 1.25 அடி உயரமும் கொண்ட வாமனன் மூர்த்திக்கு குரல் என்று பெயர். ஒரு குரல் பாடும் ஒரு குரல் என்றால் ஒரு குரலால் பாடப்பட்ட ஒரு குரல் என்று பொருள். திருக்குறளின் 610வது குரல், மடியிலா மன்னவன் எய்தும் அடியளந்தான் தாய அயதெல்லாம் ஒருங்கு. உலகளந்த பெருமாள் எப்படி மண்ணுலகம் விண்ணுலகம் அனைத்தையும் அளந்தாரோ அதுபோல சோம்பல் இல்லாத மன்னவரின் ராஜ்யம் விரிந்து பறந்திருக்கும் என்பது இந்த குறளினுடைய பொருள்
எனவே வாமனமூர்த்தி இந்த ஒரு குரலால் பாடப்பட்டது ஒரு குரல் ஆவார். சீர்காழியில் எழுந்தருளிக்கும் உலகளந்த பெருமாளை பாடச் சொல்லும் நோக்கில்தான் சீர்காழியின் சிறப்பை சித்தரித்து ஒரு குரல் பாடு ஒரு குரல் பாடும் என்று நான் கூறினேன். அவரும் சரியாக பாடிவிட்டார் என்றாராம் சம்பந்தர். எப்படி பாருங்கள், ஆழ்வார்கிட்ட ஒரு குரல் பாடும் ஒரு குரல் பாடும்னு சொன்னோன்னு அவர் சின்னதாக பாடி முடிச்சிட்டாராம். 1.25 அடியிலேயே அவர் சொன்னாராம், 1.25 அடியில் போய் பாடியிருக்கங்களே என்னன்னா அவர் உலகளந்த பெருமானை பற்றி பாடியிருக்கிறார். மேலும் ஆழ்வார் நாலுகவி பெருமாள் என்ற பட்டமும் உங்களுக்கு பொருந்தும் என்று சொன்ன சம்பந்தர் தன்னுடைய வேலை திருமங்கை ஆழ்வாருக்கு பரிசாக அளித்தாராம். இன்றும் திருவாலி திருநகரில் சம்பந்தர் பரிசளித்த வேலை கையில் அணைத்தபடி திருமங்கை ஆழ்வார் வைத்து கையில் வச்சிருக்கிறாராம். எப்படியெல்லாம் அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். நான் வேதம் படித்த அந்தணர்கள் குலத்தில் பிறந்தவன், ஆனால் நீங்களோ வேளாளர் குலத்தில் பிறந்திருந்தாலும் எப்படி வேதத்தின் சாரத்தை இவ்வளவு நன்றாக அளித்திருக்கிறீர்கள் என்று கேட்டாராம் சம்பந்தர் நம்மாழ்வாரை பார்த்து. திருமங்கை ஆழ்வார். அதற்கு திருமங்கை ஆழ்வார், அடியேன் முறைப்படி வேதம் கற்காவிட்டாலும் திருமாலையே குருவாக வேதத்தின் சாரமான 8 எழுத்து மந்திரத்தை அடியேனுக்கு உபதேசம் செய்துவிட்டார் என விலையளித்தாராம். இவ்வாறு வேதத்தின் ஆழ்பொருளை தானே குருவாக தன் அடியவருக்கு வழங்குவதால் திருமால் வேத என்று அழைக்கப்படுகிறது. வேதக என்றால் வேதப்பொருளை வணங்குபவர் என்று பொருள். அதுவே சகசரநாமத்தில் 129வது திருநாமமாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். வேதாய நமக என்றும் தினம் சொல்லி வரும் மாணவர்கள் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெறும்படி திருமால் அருள் புரிவார். எழுதி வச்சுக்கோங்க. யாராவது பசங்க படித்தாங்கன்னா அந்த பசங்க படிக்கிறதுக்கு முன்னாடி வேதாய நமகன்னு சொன்னாங்கன்னா வேதங்களுக்கு அதிபதியான திருமால் நமக்கு நல்ல கல்வியை கொடுப்பார். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவருக்கு தெரிஞ்சது சம்பந்தரை கம்பேர் பண்ணும்போது திருமங்கை ஆழ்வாருக்கு கம்மி தான். ஆனால் அது ஒரு பாடல் நடுப்புற வரும், அது நமக்கு கொஞ்சம் புரியாது அதனுடைய தமிழ் அர்த்தம்லாம். அதனால் நான் அதில் சொல்லலை. அதனால் அவர் சொல்கிறாரு, எப்படி நீங்கள் இந்த அந்தணர் குலத்தில் பிறந்தாலும் நீங்கள் எப்படி இப்படி பாடுறீங்கன்னு சொன்னோன்னே எல்லாம் பெருமானுடைய மகிமை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நம் எம்பெருமானுடைய பெருமைகளே ஒரு அழகான அழகம்மா. அந்த அழகை நான் என் நாவால் சொல்லி நீங்கள் கேட்குறது அதை விட மிக சிறந்த ஒரு பெருமாளுக்கு உகர்ந்த நான் செய்யக்கூடிய கைங்கரியம். நீங்கள் கேட்டால் அது உங்களுடைய கைங்கரியம். அதனால் தான் சொல்லுகிறேன், இப்படி மாயையை மறந்து அந்த மாயக்கண்ணையை 10 நிமிஷம் 8 நிமிஷம் கேளுங்கன்னு சொல்கிறது. ஓகேவா? பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும். யாருக்காக? நிச்சயம் எம்பெருமாளுக்காக தான். இதில் சப்ஸ்கிரைபில் கிடுகிடுன்னு நிறையா வந்துச்சுன்னா அதில் கிடைக்கக்கூடிய குட்டி குட்டி யூடியூபுடைய பைசா அப்படியே திருப்பதி எம்பெருமானுக்கும் கிருஷ்ணனுக்கும் தான் நான் செய்ய போகிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.